சென்னை மாநகராட்சியின் தில்லாலங்கடி ஊழல். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. திமுக அரசு அதிமுக ஆட்சின்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். செவிடங்காயில் சமூகம் மாறி இந்த அரசாங்கம் இருக்கு. தளபதியார் சென்னை மாநகரம் திமுகவின் கோட்டை என்கிறார். கோட்டை விட்டு விட்டு தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ரெவி பெட்டிஷன் என்று ஆய்வு செய்ய போகிறேன் என்று தாராளமாக ஆய்வு செய்யட்டும். அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாதனால் இந்த அரசாங்கத்தில் பொதுமக்கள் பெரும் அவதிப்படுகிறார்கள். முதலில் அதை களைய வேண்டும். அதன் மீது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு புகார் மனு கொடுத்தால் 30 நாட்களுக்குள் அதற்கு முடிவு காண வேண்டும் என்பது அரசு விதி. 3 நாட்களிலிருந்து 7 நாட்களில் 24 மணி நேரம் 48 மணி நேரத்திலேயே மனுக்கு டிஸ்போசல் முடிவு தெரிவிக்கலாம். ஆனால் முடிவு தெரிவிப்பது அந்த மனுக்கு பரிகாரம் அல்ல, கிடைக்காது என்பதற்கு. அந்த அவர்கள் பொதுமக்கள் கொடுக்கின்ற ஏழை எளிய பொதுமக்கள் கொடுக்கின்ற மனு மீது அந்த மனுவை பரிசீலித்து முடியாமல் இருந்தாலும் முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வில் சொன்னது போல் அவர்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அம்மனுக்களுக்கு மாவட்டம் முழுவதும் தீர்வு காணலாம். அது ஒரு பக்கம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை தில்லாலங்கடி ஊழல் என்று ஏற்கனவே நான் பல முறை சொல்லிவிட்டேன். மீண்டும் திரும்ப சொல்வதற்கு காரணம், மாநகராட்சியில் உள்ள பொறியாளர்கள் அவர்கள் பண்ணுகின்ற அக்கிரமத்திற்கு அளவே கிடையாது. 285வது இடத்தில் இருக்கும் ஒரு ஏஇ பொறுப்பு வகிக்கிறார். 285வது இடத்தில் இருக்கும் ஒரு ஏஇ பொறுப்பில் இருக்கிறார். மாநகராட்சி என்ன நிர்வாகம் செய்கிறார்? தலைமைச் செயலாளர் ராஜேந்திரன். மொத்த ஊழலுக்கும் கதாநாயகன் ராஜேந்திரன். கடிவாளம் முன்னேறி ஒழுங்காக இருந்தால் பின்னேறி சரியாக இருக்கும். தலைமை கரெக்டாக இருந்தால் கீழிருக்கும் அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள். கீழிருக்கும் அதிகாரிகளில் மாதந்தோறும் வசூல் ராஜா MBBS மாதிரி வசூலித்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற அத்தனை மனுக்களுக்கு அத்தனை ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்றார். LT ஒவ்வொரு மண்டலத்திலும் லிமிடேஷன் டெண்டர் 10 லட்சம் ரூபாய்க்குள் வைப்பதற்கு சிறப்பு அதிகாரத்தை தருகிறார் தலைமை பொறியாளர் ராஜேந்திரன். ஆமாம், ஒவ்வொரு மண்டலத்திலும் சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக வழங்கி விருப்பப்பட்டவர்களுக்கு வேலைகளை ஒதுக்கி வேலை செய்தும் செய்யாமலும் பணம் பற்றோடு ஆகின்றன, பட்டியல் தொகை தயாராகின்றன. இப்படி பல புகார்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்கின்றன. இவை எல்லாத்திற்கும் IAS அதிகாரிகள் இருக்கின்றனர். DC ஒர்க்ஸ் இருக்கின்றார், SC இருக்கின்றார். இவர்களுக்கு மேல் குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி பெருமாநகராட்சி ஆணையராக தமிழக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவரை செய்தி இயக்குனர் துறைக்கு அதிகாரியாக நியமனம் பண்ணி வைத்திருந்தார். காலப்போக்கில் ஆட்சி மாற்றத்தில் பல அதிரடி நடவடிக்கையின் காரணமாக பல துறைகளில் இந்திய நலத்துறை வேறு துறை சென்று தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையாக இருக்கின்றார். அதிரடி நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்கின்றார். ஒரு நடவடிக்கையும் இல்லை. சிங் இருந்த காலத்தில் இருந்த மாநகராட்சியினுடைய நடவடிக்கையில் 25% கூட இப்போ சென்னை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படவில்லை. இந்த நிர்வாகம் செயல்படாததை கண்டிக்க தவறினால் சென்னை மாநகராட்சி கோட்டை திமுக வசம் இருக்காது, எதிர்கட்சி வசம்தான் செல்லும். அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் சுமார் 1 கோடி மக்கள் தொகை, 80 லட்சம் வாக்காளர்கள், 1.25 கோடி 1.5 கோடி மக்கள் தொகை உள்ள இடம்.
ஆகவே தமிழக முதல்வர் சென்னை பெருமாநகராட்சியை கண்டுகொள்ள தவறினால் சென்னை கோட்டையை கோட்டை விட வேண்டிய நிலைதான் உள்ளது.